எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு Expertisor Academy தமிழ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம Civil3Dல பார்க்க போகிறது வந்து ஒரு சர்ஃபேஸ் பாயிண்ட்டை எப்படி எடிட் பண்ணுறது, அதாவது எலிவேஷன் சேஞ்ச் பண்ணுறது, மூவ் பண்ணுறது, அது எப்படி. ஸோ மோஸ்ட் கேசஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு Civil3D சர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னா அந்த சர்ஃபேஸை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆட்டோகேட் பாயிண்ட்டோ இல்லை கோகோ, அதாவது Civil3Dயோட பாயிண்ட்டோ இல்லை ஒரு கான்டூர்ஸோ இல்லை டிஎம்ஓ இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் டேட்டா வச்சு தான் நீங்கள் கிளியர் பண்ணியிருப்பீங்க. ஈவன் நீங்கள் பாயிண்ட்ஸ் வச்சு கிரியேட் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் வந்து சர்ஃபேஸ் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு ஒரு ப்ராசஸ் கால் டின், அதை ட்ரையாங்குலேட்டட் நெட்வொர்க். ஸோ இந்த ட்ரையாங்குலேட்டட் நெட்வொர்க் சர்ஃபேஸ் கிரியேட் ஆகிறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் கொடுக்குற டேட்டாவை எடுத்துகிட்டு அது வந்து ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகும். லெட்ஸே இப்போ நான் அது வந்து ட்ரையாங்கிள் ஸ்டைல் மாத்திரன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அந்த ட்ரையாங்கிள்ஸ் எல்லாம் எக்ஸாக்டாக பார்க்கலாம். இப்போ இந்த ஒவ்வொரு ட்ரையாங்கிள்ஸ்லையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நோடு இருக்குது. அந்த நோடு தான் வந்து அந்த சர்ஃபேஸோட பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்டும் நீங்கள் Civil3D கிரியேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் ஒரே லொக்கேஷனில் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இங்கே எப்படின்னா சர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுறப்ப இந்த ட்ரையாங்குலேஷன் நெட்வொர்க்குக்கு நீங்கள் ஒரு பேராமீட்டர் கொடுத்துருப்பீங்க. ஒரு ட்ரையாங்கிளுக்கு எவ்வளோ லெங்த் இருக்கணும், எவ்வளோ மினிமம் லெங்த் இருக்கணும், மேக்ஸிமம் லெங்த் இருக்கணும், இதெல்லாம் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. இதை பேஸ் பண்ணி இந்த ட்ரையாங்குலேஷன் கிரியேட் ஆகும். வேறஸ் உங்களோட Civil3D பாயிண்ட்ஸ் வந்து மேபி க்ளோஸராக இருக்கும், இல்லை ஆட்டோகேட் பாயிண்ட் வந்து மேபி க்ளோஸராக இருக்கும், இல்லை டிஸ்டன்ஸாக கூட இருக்கும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா முதல்ல சர்ஃபேஸில் டிஸ்பிளே பண்ண வைக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, எப்போவுமே சர்ஃபேஸ் எடிட் பண்ணுறப்ப இந்த ட்ரையாங்குலேஷன் சர்ஃபேஸ் வச்சுக்கோங்க, ட்ரையாங்குலேட்டட் ஸ்டைல் வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக எடிட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த சர்ஃபேஸ் ஸ்டைலுமே வந்து அந்த ஆக்சுவல் பாயிண்ட், அந்த ட்ரையாங்குலேஷன் மீட் ஆகிற இடத்துல வந்து ஒரு நோடில் இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்டை டிஸ்பிளே பண்ணுற மாதிரி எந்த ஸ்டைலுமே இருக்காது. ஏஎன்செட் கண்ட்ரி கிட்டில் கிடையாது, உங்கள் கண்ட்ரி கிட்டில் மேபி இருக்கும், பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டைல்ஸில் எதுலேயுமே கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற ஸ்டைலை ஒரு காப்பி பண்ணுறோம், ஒரு ட்ரையாங்கிள் ஸ்டைலை காப்பி பண்ணுறோம். அண்ட் இதுக்கு வந்து நேம் வந்து வித் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஸோ இந்த சர்ஃபேஸ் பாயிண்ட்ஸ் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்குது. அதில் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் டிஸ்பிளே பண்ணுறீங்க பிளான் வியூவில் அப்படின்றது இருக்குது. அதில் வந்து நான் பாயிண்ட்ஸ் வந்து எனேபிள் பண்ணுறேன், அது டிசேபிள் இருக்குது, அதை எனேபிள் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து எந்த லேயரில் போடணும், அதேமாரி என்ன கலர் செட் பண்ணணும், அது நீங்கள் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வேறு கலர் ஏதாவது நீங்கள் மாற்றி வைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் ஈஸியாக வச்சுக்கலாம். ஸோ இது நீங்கள் லேயர்லையும் சேஞ்ச் பண்ணலாம். இங்கே பை லேயர் கொடுத்துட்டிங்கன்னா லேயர்லேருந்தே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது ஓகே கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸ்க்ரீனில். ஸோ இப்போ நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து Civil3Dயோட சர்ஃபேஸ் ஸ்டைலில் இருக்கிற ரெப்ரசன்டேஷன், அந்த பாயிண்ட் இருக்கிற லொக்கேஷனை ரெப்ரசன்ட் தான் பண்ணுது. பட் இந்த பாயிண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணணுன்னா டூல் ஸ்பேஸில் உங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கிற டூல் ஸ்பேஸில் சர்ஃபேஸஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி உங்களோட கரண்ட் சர்ஃபேஸ் எது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களோ அதை செக் பண்ணி அதில் டெஃபினிஷன்ஸ்குள்ளார பாயிண்ட்ஸ் எடிட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் பாயிண்ட்ஸு, டெலீட்டு, மாடிஃபை, மூவ் பாயிண்ட் இருக்குது. இப்போ ஆட் பாயிண்ட் என்ன அப்படின்னா எந்த லொக்கேஷன் வேணால் நீங்கள் ஒரு பாயிண்ட் புதுசாக ஆட் பண்ணலாம். இது சர்ஃபேஸ் பாயிண்ட், இது வந்து கோகோ பாயிண்ட் கிடையாது, சர்ஃபேஸ் பாயிண்ட். இப்போ நான் NEA அப்படின்ட்டு ஒரு கமாண்ட் கொடுத்து நாங்கள் வந்து ஒரு பாயிண்ட் இன்சர்ட் பண்ணுறேன். அண்டு அதுக்கு ஒரு எலிவேஷனும் ஸ்பெசிஃபை பண்ணுறேன், இந்த எலிவேஷன் எனக்கு வேணும் அப்படின்னா ஒரு பாயிண்ட் வந்து ஈஸியாக கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதேமாரி வந்து இப்போ இது வந்து கண்டினியூஸ் கமாண்ட், நீங்கள் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ எஸ்கேப் பண்ணி கமாண்ட் விட்டு வெளில வந்துடலாம். ஸோ இப்போ வந்து இப்போ டெலீட் பாயிண்ட். ஸோ இப்போ டெலீட் பாயிண்ட் என்ன அப்படின்னா எக்ஸிஸ்டிங் இருக்கிற சர்ஃபேஸ்லேருந்து ஒரு பாயிண்ட்டை நீங்கள் வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் இந்த லைன்ஸ் எட்ஜஸ் எல்லாத்தையும் நீங்கள் டெலீட் பண்ணாலுமே அந்த பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட டெலீட் பண்ண மாதிரி தான். ஸோ தட் இஸ் ஆல்சோ சம்திங் யூ குட் ட்ரை வித்தவுட் ஈவன் டெலீட்டிங் த ஆக்சுவல் பாயிண்ட். நீங்கள் இந்த இது எல்லாத்தையும் சைட்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி டெலீட்டும் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் சே இப்போ வந்து மாடிஃபை பாயிண்ட், அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அந்த பாயிண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து பாயிண்ட்டை மாடிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன பேராமீட்டர் வேணும்னா எலிவேஷன் வேணும். ஸோ புது எலிவேஷன், கரண்ட் எலிவேஷன் காட்டிட்டு புதுசாக எந்த லெவலில் அந்த பாயிண்ட் நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த வேல்யூ நீங்கள் கொடுத்த உடனே அந்த பாயிண்ட்டு மேலே கீழே Z எலிவேஷனில் போயிட்டு வந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் மூவ் பாயிண்ட். ஸோ இது நீங்கள் வந்து எந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த புது லொக்கேஷனுக்கு இந்த பாயிண்ட் வந்து இந்த லொக்கேஷனில் இந்த லொக்கேஷன் மூவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது மூவ் பண்ணிவிடும். ஸோ இது தாங்க. ஸோ இட்ஸ் நத்திங் டூ காம்ப்ளெக்ஸ். ஸோ ஒரு பாயிண்ட்ஸ் வந்து Civil3D சர்ஃபேஸ் பாயிண்ட்ஸ் எடிட் பண்ணால் இதான் ப்ராசஸ். அண்ட் திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். ஸோ ஃபர்தராக ஏதாவது கொஷின்ஸ் தான் கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா சப்அசெம்பிளி கம்போசரில் வந்து கொஞ்சம் வீடியோஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இட்ஸ் பீன் கொஞ்சம் லாங் டைம் ஆயிடுச்சு அதில் தான் பண்ணி. ஸோ அது கொஞ்சம் வீடியோஸ் பண்ணுவோம். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், உங்களுக்கு எக்ஸசைஸ் ஃபைலோட லிங்க்கு, மற்றபடி யூஸ்ஃபுல் ஆப்ஸ், கேம்ஸ்லாம் அதெல்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாமே நம்ம பண்ணது தான். ஸோ அதெல்லாத்தையும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், ஃபீட்பேக் கொடுங்க. வில் டேக் இட் ஃப்ரம் தேர். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.